பாக்குறது. என்ன வேலை அது? சமையல் வேலையா? நல்ல சமயத்துல வந்துக்கணையா. நீ பேசாம நம்ம வீட்லயே சமைச்சிடு. சமைச்சிடுறேன். சமைச்சிடுறா? அது சமைக்கிறது யார் சமைக்கிறது? ஓ அதுவா? நல்ல வேலை. நானு இந்த வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு வசூல் பண்றதுலயே கீரனா? கீரன் சமைக்கிறதுக்கே நேரம் கிடைக்கிறது இல்லப்பா. நல்ல சோறு துண்ணு எம்மா நல்லாசி தெரியுமா? டிபனி நாஸ்டாவி துண்ணு துண்ணு வவுற உடுப்பி ஓட்டு கிச்சன் மாதிரி கீதுப்பா. கீது கீரன் துண்ணு எம்மா இதெல்லாம் தமிழாம்மா? சரி சரி எனக்கு நேரம் ஆகுது. நான் வசூலுக்கு போறேன். நீ என்ன பண்ற? சுருக்கா சோறாக்குற வேலையை கவனி. என் உடம்பு இருந்தானுங்க மாமா மசாலாம் திருப்பதிக்கு சாமி கும்பிட போயிடுறாங்க. திரும்பி மத்தியானம் சோறு துண்டுறதுக்கு இங்கதான் வராங்க. அந்த படைங்க வர்றதுக்குள்ள சும்மா ஒரு பொரியல் ஒரு குழம்பு. குழம்பு பிரியல பிரியலையம்மா. அட என்னப்பா நீ? அதான்பா கொழும்பு. கொழும்பா? அது சிலோன்ல இருக்கு. நீ வேற வீட்டுக்கு கூட இருக்குது. இப்ப வீட்டுக்கு கூட கொழும்பு இருக்கா? பிரச்சனையே இல்ல. நான் சமைச்சு வைக்கிறேன். உன் வேலையை போய் கீறு. कुलकुंगो नल्ला कुलकुंगो बड़े मीठे भाई छोटा भाई अल्लाह की कसम सोल रहा कलकत्ता में सरकार ने சொல்லி बड़ा बड़ा मैजिक காட்றான். அவங்க கூட அடுத்தாளை கச்சால குத்தி அவனையே உயிரோட கொண்டாடுறான். ஆனா நீங்கோ क्या बात லாரிக்கு பாட்டம்ல செத்தா லாரி பாஸ் பண்ணவனே பட்டக்கு பப்ளிக்கா எந்திரிக்கிறான். பாய்லர் பாய் ನಿಮ್ಮ ಸೈಸಿಗೆ ಜಾಗ இல்லே செப்பரேட் டேபிள்ல குந்திக்கிட்டு தின்றான். பத்தலைனா மத்த பாய் எல்லாம் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். சப்ளையர் பாய் எல்லா பாய்க்கும் தண்ணி காட்டு. இப்போ என்ன சவுண்ட் விட்டீங்கோ? बड़े मैजिक बॉय निम्मल सावर्तलिயும் வித்தை காட்றான் சாப்பாட்லயும் வித்தை காட்றான். அங்கே பாருங்க எத்தனை மனுஷால் நின்னு வேடிக்கை பார்க்கறாங்க. இங்கேயே டிக்கெட் போட்டு வித்துலாம் போல இருக்குது. பாய் டிக்கெட் நிகழ்ச்சி அன்னைக்கு தான் விக்கணும். பணத்தை அங்க தான் வசூல் பண்ணணும். நிகழ்ச்சி எங்க? பெரிய கிரவுண்ட் மேலே ஷாமியானா போட்டு போஸ்டர் அடிச்சு பேண்ட் வச்சு அல்லார் பண்ணிடுறான் நம்மள். சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். இந்த மழமையாக்கிது வாசனை ஊட்டியே தூக்குது. அதாங்க உடுப்பி வந்தமா ஊட்டி வந்தமா சமையல் என்ன பண்ண கனிமா என்ன சமாச்சாரம்? அதான்ப்பா எனக்கும் புரியல. அதிசயமாக்குது. நான் இப்ப உச்ச மேடூர் சமயக்கார ஒருத்தரை பேசினுக்கிறேன். இந்த வயசு சமையலுக்கு வச்சுக்கிறேன்டா. சரி சரி அந்த ஆள் என்ன பண்ணிக்கிறாரு நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ போய் கையை கால கை விடுவாங்க. கையை கழுவதா? சாம்பார் சாப்பிட்டு அல்வா கழுவிக்குமே. அது சட்டம் குண்டுங்க. ரொம்ப பிரமாதம். என்ன எண்ணெயில ஒரு நாட்டம் வருது? கலப்படம் என்னையா? சித்திரகுப்தனுக்குமா கலப்படம்? அது சரி மூலம் வந்தாச்சே எதுனாலும் கலப்படம் தான். மேனூர்கார இன்னும் யார் கதவு இப்படி சாத்துது? காத்துல சாத்துது. காக்கா? சரி சரி சமையல் முடிஞ்சுதா? உட்கார சொல்லுவோம் மாமா வச்சாங்கிற தட்டுல போடாத சாப்பாடு தரையிலேயே போடுவோம். அப்பதான் பத்தும். என்னப்பா விளையாடுறியா? தரையில போடுறேங்கிற? படுக்கையே போடு. சாப்பிட்டு படுக்கட்டும். உட்கார்ந்து சாப்பிட்டாலும் சரி
படுத்துக்கிட்டு சாப்பிட்டாலும் சரி. பாருங்க மேலூர்கார சமையல. இன்னும் கதையோ இன்னமோ தெரியல, சமையல் வாசனை முக்க தெளிக்குது. சரி சீக்கிரம் ரெடியாவு. இந்த வடைக்கு ஓட்டையே இல்ல. ஓட்டை இல்லைன்னா மசாலா வடையை நினைச்சிட போறாங்க. ஓட்டை போட்டாச்சு. இப்ப இது உளுந்த வடை. ஓட்டையை வச்சுதான் மசாலா வடையா உளுந்த வடையான்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. மேலூர்காரே, என்ன பண்ணையா நீ? என்ன வித்தையா இது? மாயா பஜார் வித்தை. படா மழுமையான ஆளாக்கிறையா நீ. இந்த வித்தையெல்லாம் எனக்கும் கத்துக்கூட. கண்ணியம்மா, நீ எனக்கு காட்டின கருணைக்கு உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி சரி, சமையலோ சண்டையோ, இந்த மேலூர்காரன் உன் மனசுல நினைச்சுக்க. உன் ரூபத்துல இந்த மேலூர்காரன் பல வேலைகள் செய்வான். ஐயோ தங்கையா நீ. கண்ணியம்மா, எச்சரிக்கை சித்திரகுப்தா, கெட்ட காரியம் செய்தால் யமுலோகத்தில் உன்னையும் வானலியில் போட்டு வறுத்தெடுப்பார்கள். இன்னாயா தொட்ட கைய விட்டுட்ட? நான் மேலூர்ல பிறந்த பாவம். கணக்கு எழுதணும், யாரையும் கணக்கு பண்ணக்கூடாது. பருவ பெண்கள்லாம் வருவாங்க, தாயா நினைக்கணும், தாரமா நினைக்கவே கூடாது. இது எங்க ஊர் சட்டம். எல்லாம் என் விதி விதி விதி. இன்னா ஊரோ இன்னா சட்டமோ, கையில இத்தினி வித்தைய வசின்னு ஒரு பத்தினி கூட வாய முடியலன்னா அது ஒரு வாய்க்கையா? ஆஹா, இந்த ஆளை நான் விடுறதில்ல. भाइयों बहनों, शुक्रिया, बहुत शुक्रिया. आराम से बैठिए. இதுவரைக்கும் நீங்க பார்த்தது வெண்டைக்காய் வித்தை. இப்போ நீங்க பார்க்க போறது பூசணிக்காய் வித்தை. பாஷா பாய், தொங்கறத வெட்டு. இப்போ பாஷா பாய் மீசே பாயுடைய கழுத்தை வெட்டுறான். மகாஜனங்களே, மகாஜனங்களே, உலகத்துல ஆம்பளை பொம்பளை ஆகிறதும் பொம்பளை ஆம்பளை ஆகிறதும் அதிசயமா தான் நடக்கும். ஆனா இப்ப ஆம்பளைங்களை பொம்பளைங்களை மாத்த போறோம். இடும்பா கடம்பா. याको सिलपतल क्यासी सिलपोत कुम्मकरिया सिलक ताल दलक रुस्न कुंत भागा अंद्र मंद्र तंद्र इंद्र त्या. புள்ள வேண்டாம் என கூட பொட்டு பொட்டுன்னு கர்ப்பமாக்குறாங்க. இவனுங்களையும் சுமக்க வைங்க. இப்பவே கர்ப்பவதி ஆக்குறோம். நிரந்தரமா இப்படியே இருக்க வேண்டியதுதானா? தனியா ஒரு பையன் ரோட்ல எங்களை நடமாட விட மாட்டானுங்களே. ஓம் ரீம் 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 கிரீம். அப்பா தப்பிச்சோம். உங்களை எல்லாம் பொம்பளையா மாத்தின இந்த சுண்டக்கா பசங்களை வெண்டக்கா மாதிரி விழுங்கி காட்டுறேன் பாருங்க. ஐயோ கண்ணு துஷ்டா. ஐயோ மகாஜனங்களே, மகாஜனங்களே,
இப்ப இந்த பெரிய சம்மட்டியால எங்க குண்டுபாய் தலைய அடிச்சு உடைக்கிறேன் பாருங்க. மகாஜனங்களே, மகாஜனங்களே, யாராருக்கு என்னென்ன மிருகத்தனமான புத்திகள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில தலைகளை மட்டும் நான் மாத்தி காட்ட போறேன். நாராயணா, ஓம் கிரீம் கிளீம். அல்லா, என்ன கலெக்ஷன், என்ன பணம். ஆம்பளைய பொம்பளையா மாத்துறானுவ, மனுஷனை கழுதியா மாத்துறானுவ, என்னென்ன வித்த வச்சிருக்கிறானுவ. அல்லா, பணம், பைசா. அதோ போறாரே, அவர்தான் ஏழை பங்காளர் எம்ஜிஆர். தேவர்களை விட அழகா இருக்காரு. பேசாம அவரே கும்பிடலாம். யார் மனது ஆட்டோ தெரியாம வண்டி வருது, அடிக்காதங்க ஐயா. ஐயா தெரியாம ஐயா, என்ன மன்னிச்சுங்க ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா என்ன விட்டுருங்க, தெரியாம உள்ள ஐயா. பேசாதீங்க ஐயா. தூங்குறவன ஐயா வண்டி எடு போய். ஏழை அடிபடுவதை பார்த்தும் உங்கள் ஏழை பங்காளர் அமைதியாக போகிறாரே, அது எப்படி? தர்மராஜா, பக்தனுக்கு துன்பம் வந்தால் பரந்தாமன் உடனே ஓடோடி வந்து விடுகிறாரா? பொறுத்திருந்து பாரும், இந்த அமைதிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படியா? பார்ப்போம். பக்கத்துல போனா வேகமா மறைஞ்சிடறா, சிக்கவே மாட்டாளா? அது இங்கிலீஷ் பத்தினி, கேட்ச் பண்ணவும் முடியாது, டச் பண்ணவும் முடியாது. பத்தினியா இவ்வளவு அலங்கோலம் ஆடுறா? அலங்கோலம் இல்லே படே பாய், சும்மா ஒரு மஜாக்கு. அங்க தேக்கோ. ஆஹா, அற்புதம், அபாரம், அதிரூப சுந்தரி, என்னவென்று சொல்வேன். அநியாயம், அக்கிரமம், கேவலம். தர்மராஜா, பாயி முதல்ல அந்த அசிங்கத்தை போ சொல்லு பாயி. பாய்க்கு பிடிக்கல, சரி போகுது. நான் இம்சே. அநியாயம், அநியாயம், ஏன் நிறுத்தி விட்டீர்கள்? அக்கிரமம், அக்கிரமம். மனுஷன் பண்ண பாவம், நாம மட்டும் என்ன மட்டும்? இந்திரலோகத்துல ரம்ப, ஊர்வசி, மேனக, திலோத்தமேன்னு கும்மால அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நாங்க எந்த சந்தோஷமும் இல்லாம எப்ப பாரு வெட்டு குத்துன்னு பிரியாணி கடையில வேலை பார்த்த மாதிரியே இருக்கு. குண்டா மீசே பாய், நமக்கு மேலூர்ல மிலிட்டரி ஹோட்டல் இருக்குது. அது ஒண்ணுதான் குறைச்சல். இந்த பிரம்மச்சாரியை நம்பி வந்து ரோடா நாய் மாதிரி அலை. தர்மராஜா, மீசே பாய், நம்மளுக்கு படா படா வித்தே காட்டி நிறைய பணம் கொடுத்தா. ராவிக்கு ஐட்டம் வேணும். வேணாம், வேணும். ஊர்வசி, மேனகா கிடைப்பாங்களா? அவங்க பெரிய சினிமா ஸ்டாருங்கோ, கிடைக்க மாட்டாங்கோ. பின்ன யார்தாயா கிடைப்பாங்க? கவலைப்படாதே, மீசாப்பேட்டையிலே நம்மளுக்கு தோஸ்த் ஷேக் ஃபக்ருதீன் இருக்கிறான். அவனை நிம்மளுக்கு அறிமுகப்படுத்துறான். எதுக்கு ஆம்பளைங்களா? அலட்சியப்படுத்தாதே பாய், அவனை பின்னாலே யூஸ் பண்ணிக்கலாம். அவன் கையில எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்குது. ஐயோ, நம்பிக்கை இல்லே? சரி விடு, இன்னைக்கு ராத்திரி அச்சில் அடுக்கி நம்ம ஏற்பாடு பண்றான். அப்படியா? நீ முன்னால போய் ஏற்பாடு பண்ணு, பின்னால நாங்க வரோம். சலாம் சலாம். நீங்க உருப்படவே மாட்டீங்க.
பகல்ல போலீஸ் கிட்ட அடி வாங்கினா சாயந்தரமா சந்தோஷமா வரானே. முதல்வர் வண்டியே ஓரம் கட்டினானே இவன், போலீஸ் எப்படி விட்டாங்க? அதானே. ஏன் சார் சவாரி வர்றீங்களா? அவர் இந்த வண்டியில ஏற மாட்டார். அவர் ஏறதுக்கு கொம்பு வச்ச குதிரை இருக்கு. ஆமா. ஏப்பா, காலையில முதல்வர் வண்டி குறுக்க போனதுக்கு போலீஸ்காரங்க உன்னை உடனே அடிச்சு கூட்டு போல. ஆமா, அந்த பெரிய மனுஷன் முதல்வரும் ஏழை அடிச்சதை கண்டுக்காம போயிட்டார. கண்டுக்காம போனாரா? யோ, ஏழை அவர் கண்டுக்காம போனாருன்னு சொன்ன மூஞ்சில வடு போட்டுறியா? எப்படியா நான் வெளியில வந்தேன்? எப்படி வந்தேன்? எப்படி? யோ, போலீஸ்காரன் என்ன அடிச்சு இழுத்துட்டு போன அடுத்த செகண்ட் அடிச்சாரியா தலைவர் ஒரு போன் ஸ்டேஷனுக்கு. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விடு விடுன்னு விட்டாரு. என்ன ரூல்ஸ்ல நீ ஏழை அப்படி அடிச்ச அப்படின்னு ரைட் லெப்ட்னு வாங்கினாரு, வாரினாரு. இன்ஸ்பெக்டர் அம்பேல் இந்த ஏழைய கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு தோட்டத்துக்கு அனுப்பி ஆர்டர் போட்டாரியா. தோட்டத்துக்கு போனேன். இந்த ஏழைக்கு என்ன மரியாதை? தாய், அந்த அம்மா என்ன பெத்த பிள்ளையா மதிச்சு வயிறு நிறைய சோறு போட்டாங்க. தலைவரும் பக்கத்துல நின்னு துண்ணு துண்ணுன்னு சொன்னாரு. கடைசியா அந்த அம்மா கை நிறைய பணமும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. போலீஸ் அடிச்சதை ஒண்ணும் பெருசா நினைக்காத, ஏழைகளுக்கு உதவுறதுக்கு நாங்க இருக்கிறோம்னு சொன்னாங்க ஐயா. யோ, கோயில்ல இருக்காங்களே சாமிங்க, அதெல்லாம் சும்மா. தோட்டத்தில் இருக்காங்களே தலைவனும் தலைவியும், அவங்கதான் ஐயா ஏழைகளுக்கு அப்பாவும் அம்மாவும். போங்கய்யா, நீங்களும் போங்க, சோறு போடுவாங்க. பொய்யா? தர்மராஜா, ரிக்ஷாக்கார அடி 1, ஆட்டோ ரிக்ஷாக்கார அடி 2. இது போருமா? இன்னும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு லிஸ்ட் வேணுமா? இதெல்லாம் உடியா, அந்த மோகினி ஆட்டத்துக்கு போவோம். ஆள பாருங்க, மூஞ்சி மோரக்கட்டை, கையிடுமே, ஜில்பா முடி, கொடுவாள் மீச. உங்களுக்கெல்லாம் ஜல்சா கேக்குதா? ஜல்சா கண்ணாடி கட்டுமே. காப்பாளரே, ஜில்பா வச்சுக்கிறவங்களா ஜல்சா பண்ண கூடாதா? இந்த மாதிரி குரூப் டான்ஸ் எல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல சார். எதிர்த்து பேசினா பல்ல உடைச்சு வர. நாராயணா, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க. யோ, உங்க மேலூர் தர்பார்லாம் மெட்ராஸ்க்கு வந்தோன்னு விட்டுணும்னு சொன்னல. சொன்னா கேவலம் ஒரு நரன். ஏய், யாரடா அவன்? தமிழ் பண்டித மாதிரி நரன் கிரன் எல்லாம் பேசுறான். அவருக்கு கொஞ்சம் ஜுரங்க, அதான் செந்தமிழ்ல புழக்கிறார். புழக்கட்டும் புழக்கட்டும், அதுக்கு மேல நான் புலந்துருவேன், ஜாக்கிரதை. தாராளமா செய்யுங்க. சார் சார், உணர்ச்சி வசப்பட்டு உள்ளூர் சட்டம் தெரியாம அவங்க மேலூர் போக்குல போயிட்டாங்க. இந்த ஒரு தடவை அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க சார். யாருக்கு மன்னிப்பு? இன்று இவன் என்னை பிடித்தால் நாளை இவனை நான் பிடிக்க மாட்டேனா? அண்டாவாய திறக்காம மூடுங்கயா. சார் சார், எனக்காக அவங்கள கொஞ்சம் விட்டுருங்க சார். நாரதா, நான் சொல்றது உங்க காதுல ஏறதா இல்ல உங்களை எல்லாம் கூட்டு வந்துட சாகறதா? சும்மா இருங்கயா. சார் சார், உண்மையாதான் சார் சொல்றோம். நாங்கெல்லாம் எம்ஜிஆரை தான் பார்க்க வந்தோம். நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த தர்மஸ்தாபனம் நடத்திக்கிட்டு இருக்காங்களே சிவகாமி அம்மா, அவங்களுக்கு ஒரு போன் போட்டு கேட்டு தெரிஞ்சுக்க. சிவகாமி அம்மா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? இந்த ஸ்ரீ வைகுண்ட நாரதர் அந்த அம்மா வீட்டுல ஒரு வாரம் தங்கி விருந்து சாப்பிட்டு இருக்கேன் சார். ஹலோ, சிவகாமி அம்மாவா? ஆமாங்க, சிவகாமி தான் பேசுறேன். வணக்கம்மா, நான் அண்ணா சாலை இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஸ்ரீவைகுண்ட நாரதர்னு ஒரு ஆளு. அவர் இதுக்கு ஸ்டேஷன் வந்தாரு? ஒண்ணு இல்ல, அவங்க பார்ட்டி ஒண்ணு பொம்பளை கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள பிடிச்சுங்க கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, பெரிய அஃபென்ஸ் ஒண்ணு இல்ல, நீங்க சிபாரிசு பண்ணா விட்டுறேன். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் சிபாரிசு பண்ண மாட்டேன். ஆனா ஒண்ணு, உங்க சட்டம் அவங்கள மன்னிக்கலான்னு அனுமதிச்சா விட்டுடுங்க. ஓகே மேடம், விட்டுறேன். ஏதோ சிஎம் பார்க்கணும்னு சொன்னாங்க, தொலைஞ்சு போறாங்க. ஓ, தேங்க்யூ மேடம். நில்லுங்க மேம். ஏய் கொடுவாள் மீச, இந்த நல்ல மனுஷனுக்காகவும் சிவகாமி அம்மாவுக்காகவும் மன்னிச்சு உங்களை விடுதலை பண்றேன். மறுபடியும் இந்த பொம்பளை விவகாரத்துல மாட்டிட்டு வந்தீங்க, முட்டிக்கு முட்டி தட்டி யமலோகத்துக்கு அனுப்பிடுவேன். அதுவும் எங்களையா? அப்படின்னா நன்றி நாராயணா. உத்து உத்து பாக்காதீங்கன்னா கேக்குறீங்களா? லோலோன்னு அலையறீங்க. அவமானம், அவமானம். நில்லுங்க. அதோ தெரியுதே, அதான் உங்களை ஜாமீன்ல எடுத்து காப்பாத்துற சிவகாமி அம்மா வீடு.
ஓம் சக்தி. சக்தி ஓம் சக்தி. கையை இறக்குங்கப்பா. அந்த சிவகாமி வேறப்பா. ஐயோ, அதே போலீஸ்காரன். என்னையா அங்க பார், போலீஸ்காரன். நீ எல்லாம் ஒரு யமதர்மன். அவன் போலீஸ்காரன் இல்லையா, சிவகாமி அம்மா விட்டு காவல்காரன். அடக்க உடக்கமா வாங்க ஐயா வாங்க, அம்மா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்படிங்களா? சந்தோஷம். திருடங்களை பார்த்தா இந்த நாய் குலைக்கும், உங்களை பார்த்து குலைக்குது, ஆச்சரியமா இருக்க. திருட்டு மொழி முரட்டு மீச இதெல்லாம் பார்த்தா நாய் குலைக்கதானே? அப்பயே சொன்னேன் இதெல்லாம் எடுத்துருங்க கேட்டாதானே? என்னடா வர வர வார்த்தை ஜாஸ்தி ஆகுது. மேல வாங்க, வறுத்து எடுத்துறேன். ஏப்பா சூரிய பகவான் வறுத்துக்கிட்டு இருக்காரு, வாங்கப்பா போலாம். ஓம் சக்தி. சக்தி ஓம் சக்தி. நாராயண. ஆஹா, சரிகா சரி சரிகா பகரி சரிகா தரரீதாரே தாரரே. பூலோகத்துக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு வாசனை போக மாட்டேங்குதே. பாசகரே இல்லாம ஏன் உயிர் எடுக்கிறீங்க? பெல்ட் போட்டிருக்கேன், இழுத்துருவேன். வாங்கயா. தாரே தாரரே தாரே தாரரே நானே தாரரே தாரே தாரே. இங்க பாரு வேடிக்கை. தன்னுடைய வாகனம் தெரிஞ்ச உடனே காதல் கிளம்பிருச்சு, பாசம் பொத்துக்கிட்டு வருது. பழைய நண்பரை ஏறிட போறாரு, புடிச்சு நிறுத்துங்க. தர்மராஜா விட்டா டுயட் பாடிடு. நேரம் ஆகுது, வாரம் போகலாம். ஓம் வாங்க வைகுண்ட தாரே. வணக்கம்மா. வணக்கம். இவங்க எல்லாம் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரு, யமனூர். இவர் ஒய்டி ராஜா, பெரிய ராஜபாட்டு. இவங்க எல்லாம் இவருக்கு ஜால்ரா. அம்மா, உங்க தயவுல தான் நாங்க எல்லாம் வெளியே வந்தோம். அப்புறம் பேசிக்கலாம், உள்ள வாங்க. ஓம் சக்தி. சக்தி ஓம் சக்தி. நாராயண. என்ன தம்பி பிளேட்டை கடிக்கிறீங்க? இலைக்கு பதிலா தான் பிளேட்டை போட்டேன். நீங்க பிளேட்ல தான் சாப்பிடணும். வெள்ள ஆப்பம்னு நினைச்சு கடிச்சிட்டேங்க. யமனூர் பக்கம் வெள்ள ஆப்பம் இப்படி தாங்க இருக்கும். இறுகி போச்சுன்னு நினைச்சு கடிச்சிட்டேன். இலை வெள்ள ஆப்பனா பூ மாதிரி இருக்கண்டா. பூவெல்லாம் வரைஞ்சு இருக்காது. இவனுங்க வேற காட்டு பகுதியில இருந்து வந்தவனுங்க. பிளேட்டு கிளேட்லாம் அவனுங்க பார்த்ததே கிடையாதுங்கம்மா. பாருங்க கடிச்சு குதறானுங்க. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. அதனால என்ன சார் வெக்கப்படுறீங்க? தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இந்த ஊருக்கு வந்தீங்க. பொம்பளை டான்சரை பார்க்க போய் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அது ஒண்ணு இல்லம்மா. ரொம்ப ஊர்வசி மேனகான்னு ஒரே மாதிரி டான்ஸ் பார்த்துட்டு இருக்கிறமே, ஒரு சேஞ்சுக்கு இப்படி பார்க்கலான்னு போனோம். போலீஸ்காரன் புடிச்சு உள்ள வச்சுட்டான். என்னம்மா பண்றது? தேவர்களா இருந்தாலும் சில நேரம் சறுக்க தான் செய்யறாங்க. இந்த வயசானவங்க இளம் பிஞ்சுகளை பார்த்தா ஆட ஆரம்பிச்சிருவாங்களே. உங்கள இல்ல பாஸ். ரொம்ப பேசாதீங்க, ராஜா சார் கோவம் வந்துரும். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஐயோ விடுங்க, எனக்கு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. டான்ஸா? இங்க ஆடிடுவோம். ஆமா, பெரிய டான்ஸர். பின்ன இல்லையா? பாக்குறியா? ஏத என் திறமையா? பெரிய மைக்கேல் ஜாக்சன் மூஞ்சி பாரு. ஐயோ எப்படி இவ்வளவு பிரமாதமா ஆடுனீங்க? அங்கங்க உன்னை தொட்டாலே ஒரு ஷாக்கு, ஒரு ஜோல்ட், ஒரு த்ரில். பொம்பளைய தொட்டாலே டான்ஸ் தன்னால வரும். பார்வதி தொட்ட உடனே சிவன் டான்ஸ் ஆடல, அப்படியேதான். ஆமா, ஆனார். சரி, எனக்கு டைம் ஆச்சு, அம்மா தேடுவாங்க, நான் வரேன். ஏய், என்ன பாதியிலே விட்டுட்டு போற? இப்ப பாதிதான், மீதி எல்லாம் அப்புறம். பாய். இல்ல வேணாம், வீட்டுக்கு போனா உதவும். ஓடி உள்ள, ஓடி உள்ள, ஓடி ஓடி. கார்ல கடத்திட்டு போயிட்டாங்களா?
யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா. தெரியாதா? கடவுளே, யார் கடத்திட்டு போயிருப்பாங்க? என்ன செய்யுது? என்னம்மா, என்ன விஷயம்? என் பொண்ணு யமுனா காலையில பிக்னிக் போனா, யாரும் அவளை கடத்திட்டு போயிட்டாங்களா? என்ன செய்யுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யார் என்று சொல்லுங்கள், இப்பொழுதே அவனை. அவள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு பாக்குறேன். பாசக்கயிறு எடுத்துக்கிட்டு எரு மேல ஏறி போயிடுவீர். நாரதரே, நீர்தான் எல்லா சக்தியையும் விட்டுவிட்டு என்னை இங்கே வரச் சொன்னீர்கள். நீர் மட்டும் உத்தரவு கொடுத்தால் அந்த கடத்தி சென்ற கயவனை அழைத்து வந்து கண்டன் துண்டமாக வெட்டி கசாப்பு கடை வச்சிருவீரா? சும்மா உருமாதீர். உமக்கு இருக்கிற சக்தியை விட அந்த அம்மாவுக்கு பூலோகத்துல எவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். போலீஸ்ல சொன்னா அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட மாட்டாங்களா? நீர் கோபத்தை அடக்கிட்டு கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இரு. ஐயோ ஐயோ, சோறு போட்ட அந்த அம்மையாருக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விட்டதே. யார் அந்த அயோக்கியன்? ஐயா 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 ஐயா, எனக்கு காப்பாத்துங்க ஐயா. புது டைப் பப்ளிக் ரோட்ல ரேப். இன்னையோட உன் திமிர அடக்குறேன்டி. சிவகாமி அம்மா பொண்ணு பயந்துட்டு நிக்குது. இந்த அருண் பையன் இந்த சோமாரிங்களோட சண்டை போட்டுக்குதே. ஐயோ ஐயோ, வா 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 வா. ஐயா, மேலூர்காரர் சொல்லியிருக்கிறாரு, ஆபத்து வந்தா இங்க நினைச்சுக்க, நான் உனக்கு துணை வருவேன்னு. மேலூர்காரே, என்ன கைவிட்டுடாத. மேலூர்காரே, சீறி எழு, உடம்புக்குள்ள நான் இருக்கேன், கவலைப்படாதே. பொறுத்தது போதும், பொங்கி எழு. ரொம்ப நேரம் சிரிக்க முடியல. புதி சைடுல சப்போர்ட் கண்ணுங்களா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்க. இப்படி பல்ட்டி பாத்துக்கிட்டியா? நெஞ்சில இருக்க மஞ்சா சுத்தம். இது எமயமலை, பறையுமலை. பட்டா எங்க
அது வேட்டி இல்ல புடவை. கண்ணுங்களா தப்பிச்சுக்கினீங்களா? எல்லாம் உங்க தயவுக்கா. அது எப்படிக்கா ஆம்பளை மாதிரி குரல் கொடுத்து தலைவர் ஸ்டைல்ல ஃபைட் பண்ணி எல்லாரையும் அலாரப்படுத்திட்டீங்களே? அதெல்லாம் மேலூர் வேலை. அத்த விடு. இங்க உங்க 2 பேருக்குள்ளயும் இன்னா சங்கதி இன்னா சமாச்சாரம். ஓப்பனாவே சொல்லிடுற பெரியம்மா. எனக்கும் அருணுக்கும் எங்க அம்மாவுக்கு தெரியாம தாவா தாவனால யாருக்கு தெரியாம நடக்கிறதுதான். பப்ளிக்கா நடக்கிறதுக்கு பேரு கண்ணாடம். அது எப்போ? நீ இன்னத்துக்கு போட்ட சாட்டை நெல்லிற செடியா நெல்லு. அது வந்துக்கா நீங்க மனசு வச்சீங்கன்னா இப்பயே முடிச்சிடலாம். ஐயா நல்லா இருங்க நல்லா இருங்க. சரி எழுந்துரு. சரியான மாப்பிள்ளை தான் பிடிச்சிருக்கேன். தம்பி, நான் ஜாதிய பாக்குறது இல்ல, அந்தஸ்த பாக்குறது இல்ல. ஆனா உங்க அப்பா அம்மாவுடைய சம்மதத்தை கேட்கணும். அவங்க எங்க இருக்காங்க? ராமாவரத்துல. தலைவர் எம்ஜிஆரும் ஜானகி அம்மாவும் தான் இந்த புள்ளையோட தாயும் தகப்பனும். அம்மா அனாதையா இருந்த அந்த புள்ளிய ஆதரிச்சு படிக்க வச்சவங்களே அவங்கதான். சொல்லுங்கண்ணு, மாமியார் பார்த்தோன்னே ரொம்ப தான் வைக்கப்படுற. ஆமாங்க, அவங்கதான் என் அம்மா அப்பா. அனாதை பிள்ளைங்களுக்கு அவங்கதான் தாய் தகப்பன்னு எனக்கு தெரியும். உங்க 2 பேர் விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? நானே போய் சம்மதம் வாங்கிடுறேன். ஆனா ஒரு சின்ன ஆசை. சொல்லுப்பா. என் கல்யாணம் எங்க ஏழை குப்பத்துல எளிமையா நடக்கணும். அதுக்கு தலைவரும் அம்மாவும் வரணும். நானே போய் அங்க 2 பேர் அழைக்க போறேன். தர்மராஜா, இன்னுமா தாங்கள் எம்ஜிஆரை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை? நாரதரே, அனாதை பிள்ளைகளை வளர்ப்பது பெரிதல்ல, அவர்களின் குடும்ப விசேஷங்களுக்கு கூடவா ஒருவர் வர முடியும்? பரமாத்மாவே கூட குசேலனை தன் மாளிகைக்கு அழைத்தாரே ஒழிய குசேலனின் குடிசைக்கு அவர் செல்லவில்லை. ஆக உங்கள் புண்ணிய புருஷன் இந்த திருமணத்திற்கு வரப்போவதில்லை, வரப்போவதில்லை, வரப்போவதில்லை. வணக்கம். வணக்கம். அம்மா இருக்காங்களா? உள்ள இருக்காங்க. உன் கல்யாணத்தப்போ தலைவர் டெல்லிக்கு போறாரு, எப்படிப்பா வர முடியும்? அந்த ஒரு நாளை தள்ளி போட முடியாதுங்க. வணக்கம். என்ன விஷயம் அருண்? இன்னும் அவர் காணுமே. தம்பி, முகூர்த்த நேரம் தாண்டிடுச்சுன்னா நல்ல நேரம் போயிடும். தலைவர் எப்போ வராரோ அதான் எனக்கு நல்ல நேரம். எப்படி தம்பி, கோட்டையில இருக்கிற மனுஷன் இந்த குடிசைக்கு வருவார்னு எப்படி நீ நம்புற? அவரும் குடிசையில இருந்து கோட்டைக்கு வந்தாரு. அதை அவர் மறக்கல, மறக்கவும் மாட்டார். அது இங்க எல்லாருக்கும் தெரியும். அடாடாடாடாடா, சர்க்கார் விஷயமா டெல்லிக்கு போயிருக்கிற ஒரு மனுஷன் சாதாரண வீட்டு கல்யாணத்துக்கு எப்படி வருவாரு? எப்பவுமே சாதாரணத்தை பெருசா மதிக்கிறவர் தான் எங்க தலைவர். அம்மா முன்னாடி வந்திருக்காங்கன்னா வெளிச்சம் முன்னாடி வந்திருக்கு, விளக்கு பின்னாடி வரும்னு அர்த்தம். புண்ணியமா வந்துட்டாரு, புண்ணியமா வந்துட்டாரு. வாழ்க 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 மக்கள் தலைவர், புரட்சி தலைவர், பொன்மலை செம்மல். இப்ப என்ன சொல்றீர் தர்மராஜா? எத்தனை பெரிய பதவியில இருந்தாலும் நான் உங்க வீட்டு புள்ளதான் ஒரு ஏழை வீட்டு கல்யாணத்தை நடத்தி வச்சாரு எம்ஜிஆர். அது எவ்வளவு பெரிய புண்ணியம். உம்ம வரலாறுல என்னைக்காவது ஏழை வீட்டு குடிசை பக்கம் போயிருப்பீரா? முழிக்கிற மொழிய பாரு. ஏன் எங்க ராஜா குடிசை பக்கம் போகலைங்கிறீங்க? ரொம்ப சமீபத்துல கூட திடீர்னு குடிசை பக்கம் விசிட் பண்ணார். எங்களை வச்சு எல்லாத்தையும் தீ கொளுத்த சொன்னார். அங்க இருந்த எல்லாருக்கும் இலவசமா டிக்கெட் எடுத்து கொடுத்து சீக்கிரமா எமலோகத்துக்கு இழுத்துட்டு போயிட்டார். இல்லையா ராஜா? ஏழைங்க வீட்டு பக்கம் போறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அவர் அதிகமா ஆதரிச்சதே ஏழைங்களை தான். மகாதகர் அவரு. ஏண்டா கிண்டலாடா பண்றீங்க? என்ன பாராட்டுற மாதிரியே என் காலையே நீங்க வாடுறீங்களா? நான் என்னடா தப்பு செஞ்சேன்? இந்த நாரதனோட அப்ப விதின்ற பேர்ல இன்னென்ன ஆளு இன்னைக்குத்தான் சாகணும்னு எழுதி வச்சிருக்கான். அத தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இவனை கார்ல ஏத்தி கொல்லலாமா, லாரில ஏத்தி கொல்லலாமா,
மொத்தமா குடிசையை கொளுத்தி கொல்லலாமான்னு திட்டம் போட்டு என் வேலையை நான் செய்யறேன். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கமா? பிரம்மா செஞ்ச தப்புக்கு நான் பழிகாரன் ஆயிட்டேன். என்ன பிரம்மா விஷ்ணுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து ஏன் ராஜா சார் கோவமா இருக்காரு? ஒண்ணு இல்லைங்கம்மா, தலைவர் இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டாருன்னு கேலி பேசிக்கிட்டு இருந்தாருல்ல, தலைவரை இந்த கல்யாணத்துல பார்த்த உடனே ஏற்பட்ட அவமானத்துல வெம்பிட்டார். தலைவரை பத்தி இன்னும் நம்பிக்கை ஏற்படல போல இருக்கு. என்னங்க, ஒரு ஏழை கிட்டே தலைவர் எவ்வளவு அன்பா இருந்தாருன்னு பாத்தீங்க இல்ல? நான் இல்லேன்னு சொல்லலையே. கொடுக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்ல, புண்ணியங்கிறது அதை விட பெரிய விஷயம். அதையெல்லாம் எப்ப செய்யறாரோ அப்பதான் அவரை புண்ணியவான்னு நான் சொல்ல முடியும். ஓஹோ, உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்றேன். தலைவர் முதல்வர் ஆன பிறகு அவர் செஞ்ச நல்ல சாதனைகளை பற்றி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, வந்து பாருங்க. அப்போ அது நம்புறீங்களா இல்லையான்னு நான் பாக்குறேன். போகலாம், போய் பார்க்கலாம்.
இங்கே பறந்துடாதீங்க, கூரை இடிக்கும். கொஞ்சம் தூரம் போய் பரவா பறப்போம். எனக்கு நேரம் இருந்தா நானும் உங்களோட வந்து உங்க ஊரெல்லாம் பார்த்திருப்பேன். ஐயோ, அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு இப்ப வர வேண்டாமா? அம்மா, நீங்க இப்ப செய்யற மாதிரியே தர்ம காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருங்க. நேரம் வரும் பொழுது நாங்களே உங்களை கூப்பிட்டுக்கிறோம். அநேகமா இவங்க 2 பேர் தான் வருவாங்க. ஐயோ, நாங்க வரவே மாட்டோம். ஏன் இப்படி பயப்படுறீங்க? இந்த ஊர் உங்களுக்கு பிடிக்கலையா? அது ஒண்ணு இல்லைங்கம்மா, நாக்கு சத்த பசங்களுக்கு நல்ல சாப்பாடா போட்டீங்கல்ல, அந்த நன்றி உணர்வுல தலகால் தெரியாம பேசுறானுங்க. வரோம்மா, நாங்க வரங்கம்மா. வர்றோமா? உள்ள நுழைஞ்ச உடனே மனம் தூக்குற. என்ன அலங்காரம், என்ன அழகு. விஷயம் கீதியா? இங்கேயுமா கீது? கீதே. என்ன கீது? நீ கிணத்தாண்ட போய் தூரமா இல்ல, கிணத்தாண்ட போய் குளிச்சுட்டு இந்த புது வேட்டி சட்டாய போட்டுக்கணுமா? பிரியலையே. எனக்கு பிரியுது. என்ன பிரியுது? நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா. கிணத்தாண்ட சோப்பு வச்சுக்கிறேன், அத்தையும் தேய்ச்சிக்கா. சோப்பா? சோப்பாண்டவர் கேள்விப்பட்டிருக்கேன். அது யார் சோப்பு? இந்த டமாஸ் தானே வானாடுறது. டமாஸா? பிரியாது மாதிரி கேக்குறிய. சோப்பு பிரியாது. இந்த சதுரமா செழிப்பா ரோசாப்பு கலர்ல இருப்பாரு, அவர் தான் சோப்பு. அவரை தேய்ச்சிக்க மனமா இருக்கும். என்ன போன்றேன் தோன்றேன். பசிக்குது, ஒரு டம்ளர் பால் கூட. நீ குடிச்சிட்டு வா. திரும்பி வரும்போது அது தயிராகாது. ஆகாத பால். அது என்ன பால்? தின்னா பால். சித்திரகுப்தா, மயக்குகிறாள் உன்னை. மேலோகத்தில் காத்திருக்கிறது கொதிக்கும் எண்ணெய். நான் போயிட்டு வரேன். எங்க போற? நான் இன்னத்துக்காக புச்சா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு வளையல் வாங்கி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். இன்னத்துக்கு மாலை வாங்கி வச்சுக்கிறேன், கட்லி நாக்கு அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறேன். மேல இருக்காத நம்ம 2 பேருக்கும் இன்னைக்கு கண்ணால முட்டுறாங்க. கண்ணால முட்டுக்கிறதா? வட்ட முட்டுக்கிறத பாத்துக்கிறேன். கண்ணால முட்டுக்கிறத இப்பதானே பாக்குறேன். ஐயோ, என் கதை எனக்கு தானே தெரியும். ஒரு பொண்ணை தொட்டுட்டு மேலூர் போனா பிரபு நான் வர்றேன். உன்னை நான் மேலூர் விட்டாதானே நான் விட மாட்டேன்னு. நான் ஓடிடுவேன். எந்த பக்கம்? இந்த பக்கம் தண்ணா. நான் பிடிச்சேன். மேலூர்கார எங்கயா பூட்ட? இங்கதானையா இருந்த? அதுக்குள்ள எங்கயா தாராந்து பூட்ட? மேலூர்காரே, கண்ணியம்மா, மேலூர்காரே எங்கயா கீரை? என்னை தேடாதே. ஏன்? நான் பூலோகத்தில் இருக்கிற மனுஷன் இல்ல, யமலோகத்தில் இருக்கிற சித்திரகுப்தன். ஐயோ, யமலோகமா? அங்கயா பூட்ட? அங்கதான் பூட்டேன். உன் கணக்கு மேல என்ன பாவம் இருந்தாலும் சரி, சம்திங் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். நீ பூலோகத்துல 100 வருஷம் வாழ்ந்து சொர்க்கலோகத்துக்கு வா. உனக்காக வாசற்படியில் மாலை வைத்து காத்திருப்பேன். ஏமா ஒரு மாதிரியா இருக்கு? என்னன்னே தெரியலமா, இப்பெல்லாம் அடிக்கடி மயக்கமா வருது. இந்த மயக்கம் நல்லதுதான். என்னம்மா? காதலிக்கும் போது புருஷன் மேல மயக்கம், கல்யாணம் ஆன பிறகு இந்த மயக்கம். மை காட், நான் அம்மாவை போறேனம்மா. லக்ஷ்மி, அம்மா டாக்டர் சாந்தாவுக்கு போன் பண்ணு. நாராயண நாராயண. பாருங்கள் நாரதரே, என்ன கலக்கம் காலதேவா?
என் தொழிலை பற்றித்தான். தொழிலா? உயிரை கொடுக்கும் தொழிலை கொடுக்காமல் உயிரை பறிக்கும் தொழிலை என்னிடம் கொடுத்து விட்டார்கள். எல்லாமே என் விதி. என்ன, உனக்கும் விதியா? ஆமாம், ஏதோ பாவம் செய்திருக்கிறேன் நாரதரே. அதனால் தான் எனக்கு இந்த பாவத் தொழில் கிடைத்திருக்கிறது. பாருங்களேன், வான்மழை போல் வாரி வழங்கும் வள்ளல் எம்ஜிஆருக்கு வாழ முடியும் காலம் வந்திருக்கிறது. என்ன கணக்கு சொல்லுகிறது அப்படி. அவர் உயிரை பறிப்பது எப்படி? காரதேவா, இது உனக்கு சோதனையான கட்டம். வேதனையும் கூட நாரதரே. ஏன் எனக்கு மனிதர்கள் கோயில்களை கட்டவில்லை என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. பழுத்தது உதிரவும் துளிர்த்தது வளரவும் உலகத்தின் பாரத்தை சமனப்படுத்தவும் தான் நான் அழிக்கிறேன். அது என் கடமை. என் கடமையை செய்ய புறப்படுகிறேன். வருகிறேன் நாரதரே, வருகிறேன். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் அழிவே இல்லாத வரத்தை கொடுத்த கடவுள் ராமச்சந்திரனுக்கும் கொடுத்திருக்க கூடாதா? ஒளி கொடுக்கும் சந்திரன் ஓய்வு கேட்டதோ, அலை புரளும் பெருங்கடலும் அமைதி கேட்டதோ. தலைவன் நிலை கண்டு தாளாத்துயர் கொண்டு ஏழை அழுத கண்ணீர் இமயத்தை உருக்காதோ. இறைவா உன் கருணை இவர் மீது இருக்கட்டும். இவர் வாழ்வு உன் அருளால் என்னாலும் சிறக்கட்டும். இறைவா இறைவா இறைவா. யாரும் உள்ள போக கூடாது. நான் யமன். யமனா இருந்தா bloody fool, நீயும் உள்ள போக முடியும். என்னை தடுக்க நீ யார்? என்ன கேட்கறதுக்கு நீயா? மனித பதரே. என்னையா உதர்ற? ஆண்டவனால் அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு அப்பர் வேல்ட் ஆபீசர் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நீ கௌரவமா பின்வாங்க. முன்னேறின எக்ஸ்கியூஸ் மீ, மூட்டு கிட்டெல்லாம் பேர்ந்து போகும். என்ன சொன்னாய்? நான் காலதேவன். நான் காவல் தேவன், appointed by the high command to protect the life of Mr. MGR. I mean the special officer SP Vaikundam. Shut up and get out. Go, I say. யமதர்மராஜா, நீ எருமேல வந்திருக்க, நான் யமஹால வந்திருக்கேன். உன்னை நான் விட மாட்டேன். எந்த சைடுலயும் உனக்கு என்ட்ரி கிடையாது. எம்ஜிஆர் உயிரை நீ எடுக்கவே முடியாது. செக்யூரிட்டி நான் இருக்கேன். ஐயோ, அவர் உயிரை பிடிக்க வேண்டியது என் கடமை. தடுக்க வேண்டியது என் கடமை. இனிமே உனக்கு இந்த வேலை இல்லை. எம்ஜிஆர் ஓவர் நைட் பிளைட்ல அமெரிக்கா அனுப்ப. நான் அமெரிக்காவுக்கும் போவேன். அங்கேயும் நான் வருவேன் தர்மராஜா. ஒன்ஸ் ஃபார் ஆல் சொல்றேன், ஓவரா உன் அதிகாரத்தை காட்டாம ஓடி போயிடு. தட்ஸ் ஆல்.
மனிதன் ஜெயித்து விட்டான் காலதேவா, மனிதன் ஜெயித்து விட்டான். மனிதன் ஜெயித்து விட்டான் காலதேவா, மனிதன் ஜெயித்து விட்டான். நீயா? நானேதான். இங்கு எப்படி வந்தாய்? நான் எங்கும் இருப்பேன். என்ன சொல்கிறாய்? தத்துவம். என்ன தத்துவம் நீ சொல்கிறாயா? நான் சர்வாந்தர்யாமி. மனிதனா சர்வாந்தர்யாமி? மனிதனாக பிறவி எடுத்ததால் தானே கீதையை என்னால் சொல்ல முடிந்தது. என்னது? கீதையை நீ சொன்னாயா? யார் நீ? 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 பரமாத்மா, நீங்களா? மூலப்பொருளே, தாங்களா காவல் அதிகாரியாய் வந்து என்னை கேவலப்படுத்தியது? அதிகார வரம்பை உனக்கு எடுத்துக்காட்ட நான் அறிவுரை சொல்ல வேண்டாமா காலதேவா? மனிதனின் உயிரை பிடிப்பதுதானே எனக்கிட்ட வேலை பரமாத்மா. புனிதன் உயிரை பிடிக்க உனக்கு உரிமை கொடுத்தோம் ஆந்தகா. காலதேவா, மார்க்கண்டன் உயிரை நீ இழுக்க போன போது மகேஸ்வரன் உனக்கு பாடம் சொல்லவில்லையா? சத்தியவான் ஜீவனை பறித்த காலத்தில் பத்தினி சாவித்திரி உனக்கு நியாயம் காட்டவில்லையா? அந்த உத்தமர்கள் அளவுக்கு இந்த மனிதனையும் உயர்த்துகிறீர்களா பரமாத்மா? அவனிடம் தர்மம் இருக்கிறதே. இல்லாத காலத்திலும் இல்லை என்று சொல்லாத குணம் அவன் பிள்ளை பிராயத்திலிருந்து பண்பாக வந்திருக்கிறதே. நடிகனாக, தலைவனாக, முதல்வனாக காலம் அவனை தூக்கி நிறுத்திய காலத்திலும் ஏழையை தூக்கி நிறுத்துவதை அவன் எந்நாளும் மறக்கவில்லையே. காக்கும் கடவுள் நான் செய்யும் காரியத்தை கடமையாக அந்த மனிதன் நடத்தி கொண்டிருக்கிறானே. அப்படி என்றால் அவர் உயிருக்கு முடிவே இல்லையா? அவன் முடிவை அவனே சொல்லுவான். தர்மராஜா, தன் பிறவியின் கடமைகள் முடிந்து தான் சோர்வடையும் காலம் தன் தீர்வை அவனே நிர்ணயித்துக் கொள்வான். பூர்வத்தில் பீஷ்மன் உத்தராயண புண்ணிய காலத்தில் தன் உயிர் போக வேண்டும் என்று நாளை சொல்லவில்லையா? நல்லவர்கள் உயிர் நம் கையில் இல்லை. தேவதேவா, அந்த சராசரி மனிதனையா இவ்வளவு பாராட்டுகிறீர்கள்? அந்த சராசரி மனிதனில் தானே ஒரு கர்ணன் உருவானான். காலதேவா, எம்ஜிஆர் கலியுக கர்ணன். தர்மம் எவனிடம் இருக்கிறதோ அவனிடம் தெய்வம் இருக்கிறது. பாரத கர்ணனுக்கு என்ன மரியாதை கொடுத்தோமோ அதே மரியாதையை இவனுக்கும் கொடுக்க வேண்டும். காலன், நீ அவனை இழுத்து வரக்கூடாது. கடவுள்தான் அவனை அழைத்து வர வேண்டும். புரிந்ததா தர்மராஜா? அது
இந்தாங்க பால், சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? நீங்க முதல் சாப்பிடுங்க. எங்க போகணும்? பாத்ரூம் கொஞ்சம் வாங்க. மெல்ல. மெதுவா மெதுவா. ஜானு, ஜானு, உன்னை என் அம்மா அம்மா நினைக்கிறேன். என் தாய் ரூபத்தை உன்னை பார்க்கிறேன். எழுதின உயில ஏன் மறுபடியும் படிக்க சொல்றீங்க? அண்ணா நாம வாழ்கன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். அந்த அண்ணாவுடைய பெயரை சரியா காப்பாற்றி இருக்கிறேன். நான் ஒரு முறை பார்த்துக்கிறேன். படிங்க. அம்மா, என் கடமைகள் எல்லாம் நான் முடிச்சேன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல நானும் என் அண்ணனும் பசி கொடுமையால கஷ்டப்பட்ட போது பக்கத்து வீட்டில் இருந்து அரிசி வாங்கி கொண்டு வந்து எங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டு நீங்க வயிற்றுல ஏழ துணியை கட்டிட்டு படுத்தீங்களே, அந்த கொடுமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது. நான் பட்ட கஷ்டம் போல் எந்த குழந்தையும் பழக்கூடாது. அதனால்தான் எல்லா குழந்தைகளுக்கும் சத்துணவு போட்டு. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்குமா, ரொம்ப களைப்பா இருக்கு. அம்மா ரொம்ப களைப்பா இருக்கு. உங்க மடியில தூங்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மா உங்க மடியில தூங்கட்டுமா? சாந்தி சாந்தி சாந்தி.